எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ல வந்து மங்குவா அங்கு மங்கு மங்கு. ஆமாம், இந்த வங்குங்கிறது தான் மங்குன்னு ஆயிடுச்சு. அது வந்து மெலாஸ்மா. அது தமிழில் எவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். அது நீங்கள் சன்ஸ்க்ரீனோட ஞாபகம் வருது. நிறைய பேர் சன்ஸ்க்ரீன் போட்டாலே என்னடா ஆம்பளை நீ இதெல்லாம் போடுற அப்படின்னுவாங்க. இது பெண்கள் தான் இதெல்லாம் போடணும், ஆண்கள் போடக்கூடாது. இந்த சன்ஸ்க்ரீன் பற்றிய அவேர்னஸே நிறைய பேர் கிடையாது. அது எந்த அளவுக்கு முக்கியம் அது போடுறது? அந்த SPFங்கிறது ஒரு பெரிய உருட்டு. அது அப்படியா? SPF 15 இருந்தாலே போதும். இவன் 100 150 அவன் இஷ்டத்துக்கு 1000 அந்த பட்டாசு வெடிக்கிற மாதிரி 1000 வாலா 5000 வாலா வந்துடும் போல இருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில். மறு அப்படியே விட்டுடலாமா, அதை ரிமூவ் பண்ணணுமா? மறு வரதுக்கான காரணம் என்ன? சில பேர் இந்த முடியெல்லாம் வச்சு அப்படியே இது எடுக்கிறாங்க. மறு சின்ன வயசு எல்லாத்துலேயும் ஷார்ட் கட்டு தான். நம்ம அப்படி பண்ணக்கூடாதுங்களா? உடம்புல ஹேருங்கிறது இருக்கணுமா இல்லை ரிமூவ் பண்ணுறது காஸ்மெட்டிக்காக நல்லதா? சமீபத்தில் வந்து இந்த சோரியாசிஸ், ஸ்கின் கேன்சர் இதெல்லாம் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா? இதை பற்றி அவேர்னஸ் என்னவா இருக்குது மக்களுக்கு? நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். நெப்போலியன் நம்ம ஊருக்குள்ளே வர முடியாமல் போனது காரணமே ஸ்கேபீஸ் தான். அவன் வந்து இப்படி நெப்போலியனோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்படி கை வச்சிருக்க மாதிரி இருக்கும். அவன் உள்ளே வந்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்கான். அடுத்தது ஃபைனலாக ஸ்கின் கேன்சர் எதனால் உண்டாகுது, இப்போ ஏன் அதிகரிக்குது, இது வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது? இப்போது ஸ்கின் கேன்சர் வந்து நம்ம ஊரில் வந்து வெள்ளைக்காரங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மெலிக்னன்ட் மெலனோமாங்கிறது ரொம்ப ட்ரெட்டட் கேன்சர். அதான் இருக்கிறதுலே மோசமான கேன்சர். அது நமக்கு ரொம்ப வர்றதில்லை. போன தடவை நிறைய பேர் வந்து இது கேட்காம விட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பிம்பிள். இந்த பிம்பிள் வர்றது வந்து வயசான அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வருது, ஹார்மோன் சேஞ்சஸால் வருது, இதெல்லாம் ஓகே. வந்துருச்சு, இப்போ எனக்கு உடனே போகணும், நாளைக்கு ஒரு 2 நாள் எனக்கு ஃபங்க்ஷனு, எனக்கு போகணும், உடைக்கவும் கூடாதுங்கிறீங்க. என்ன பண்ணலாம்? தொடர்ந்து என்ன மெயின்டைன் பண்ணால் பிம்பிள்ஸ் வராமல் ஆகிடுச்சு? சில ஃபேஸ் வாஷஸ்லாம் வந்து இது மாதிரி டேன் போகிறதுக்குன்னு ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குது, பிம்பிள் போகிறதுக்குன்னு சில ஃபேஸ் வாஷ் இருக்குது, அந்த மாதிரி பயன்படுத்து. இப்போ ஆயில் செக்ரேஷனை, அளவுக்கு அதிகமான ஆயில் செக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாத்திரைகள் வந்துருச்சு. இப்போது ஐசோட்ரெட்டினாயின்னு. அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஆயில் நம்ம உள்ளே எடுத்துக்கிறது சொல்லலையா? அதனால் கிடையாது. ஆயில் செக்ரேஷன்னா நாங்கள் சாப்பாட்டில் ஆயில் குறைச்சிக்கிறது. அப்போ அதுக்கு சம்மந்தமே இல்லை. சாப்பாட்டில் ஸ்வீட்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்கல்ல. நீங்கள் ஸ்கின்னை பற்றி சொல்லும்போது இந்த எனக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து மங்குவா அங்கு மங்கு மங்கு. ஆமாம், இந்த வங்குங்கிறது தான் மங்குன்னு ஆயிடுச்சு. அது வந்து மெலாஸ்மா. அது தமிழில் எவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். வங்கு அப்படின்னு அதுதான் ஒரிஜினல் பேர். அதுக்கு அந்த வங்குங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த இடத்துல வரும். அது இந்த 2 சீக்ஸ்லையும் இப்படி வரும். அப்படியே மூக்கு மேலே பரவும். அப்படி இந்த இப்படி ஒரு யூ ஷேப்பில் இப்படி வரும். அது அழகாக எவ்வளோ பாருங்கள். அதாவது நம்ம முதல்ல கடல் வணிகம் செஞ்சது தமிழ் மக்கள் தான். கடல் மூலமாக வணிகம் செஞ்சது, கடல் மூலமாக இன்னொரு நாட்டுக்கு போனது, கடலை வந்து ஒரு பாதையாக, ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியமாக யூஸ் பண்ணது தமிழர்கள் தான். நாவாய்னா கப்பல். அதனால் கப்பலுக்கு தூய தமிழ் சொல் வந்து நாவாய். அந்த நாவாயிலேருந்து வந்தது தான் நேவி. இன்றைக்கி உலகம் பூரா நேவின்னு சொல்கிறாங்கல்ல, கடற்படை கப்பற்படைக்கு நேவின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த நேவியோடைய ஆரிஜின் வந்து நாவாய் தான். ஸோ அப்படி வந்து மிக அறிவார்ந்த சமுதாயம் நம்ம தமிழ் சமுதாயம். அது ஏன் இப்படி போச்சுன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த அது கடல் வணிகத்தில் அவங்க இருந்ததுனால, கடல் பற்றின அத்தனை அறிவும் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால கப்பல் கட்டினதும் முதல்ல இவங்க தான். அதனால தான் அந்த நாவாய்ங்கிறது கப்பல் தானே. ஸோ அதனால் கப்பல் கட்டுற தொழில்நுட்பம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த கப்பல் இருக்கு இல்லையா, அந்த கப்பலுடைய அடி தட்டில் அதோடைய பேஸில் அடிபாகத்தில் ஒரு யூ ஷேப்பில் ஒரு மெட்டல் பீஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் வந்து அந்த கப்பலுடைய முழு இதையும் தாங்கக்கூடியது. ஒரு ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் இருக்கும். அது அந்த அடிபாகத்துக்கு பேர் வங்கு. அது யூ ஷேப்பில் இப்படி இருக்கும். இப்படி ஒரு அந்த இப்படி இந்த நம்ம மூக்கு மேலே இப்படி வருது இல்லையா, இந்த 2 சீக்ஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த இடம் கொஞ்சம் தடியாகவும் மூக்கு மேலே மெல்லிஸாகவும் வந்து இப்படி வரும். அதுக்கு பேர் வங்கு. அந்த கப்பலுடைய அடிபாகத்துக்கு பேர் வங்கு. அந்த கொடுக்குற அந்த மெட்டல் பிளேட்டுக்கு பேர். அதே மாதிரி முகத்தில் இருக்க உடனே வங்குன்னு வச்சுருக்கான். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வெயிலில் ரொம்ப போகிறாங்கல்ல, கடல் வணிகம் செய்யும்போது வெயிலில் தான் அவங்க ரொம்ப நேரம் இருக்கணும். ஏன்னா வேறு மரங்கரம் எதுவுமே இருக்காது. நிறைய வெயில் எல்லா பக்கமும் படும். மேலேயும் படும், சைட்லேயும் படும், முன்னாடியும் படும், பின்னாடியும் படும். அவ்வளோ வெயில் இருக்கும்போது தான் இந்த மங்கு, இந்த மெலாஸ்மாவை அதிகப்படுத்துறது சூரிய ஒளியில் இருக்கிற யூவி லைட்டு தான். ஸோ இப்போ இந்த கடல் மார்க்கமாக போகிறவங்களுக்கு தான் இந்த மங்கு நிறைய இருக்கும், வங்கு. அதனால் அவன் இதை பார்த்தோன்னே அது வங்குன்னு வச்சுருக்கான். என்னடா வங்கு மாதிரி இருக்கும் மூஞ்சியில் அப்படின்னு சொல்லி வங்குன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ அது டிஸ்கிரிப்ஷன். அதாவது ஒரு வியாதியினுடைய முழு பேட்டர்னே அந்த பேர்லேயே வந்துடுது. ஸோ அந்த வங்கு தான் பிற்காலத்தில்
மருவி மங்காயிருக்கு. இதனுடைய இங்கிலீஷில் வந்து மெலாஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒன்று ஜெனட்டிக்கு, இன்னொன்று என்விரான்மெண்டல். நான் சொன்னேன் இல்லையா, அந்த வெயில் ரொம்ப படுறதுனால. மூணாவது ஹார்மோனல். அதாவது இப்போ நம்ம ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறாங்களே, கர்ப்பத்தடை மாத்திரைகள் எடுக்கிறாங்க, பீரியட்ஸை தள்ளி போடுறதுக்கு மாத்திரை எடுக்கிறாங்க, இந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது அப்பவும் இந்த மாதிரி வரலாம். ஸோ அப்போனா என்ன அர்த்தம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது வரலாம். முக்கியமாக இந்த மங்கு வந்து பெண்களுக்கு தான் ரொம்ப காமனாக வரும், பட் ஆண்களுக்கும் வரலாம். ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப காமன். அதை ட்ரீட் பண்ண முடியும். அதை வந்து என்ன காரணம்னு பார்க்கணும். ஜெனட்டிக்காக இருந்தால் அதை ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்குது, ஹெரிட்ரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹார்மோனலாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம், அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணலாம். என்விரான்மெண்டலாக இப்போ நம்ம சூரிய ஒளியினால் வருது அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணலாம். இது வந்து இந்த மலை பிரதேசத்தில் இருக்காங்களே, ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப காமனாக வரும். ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் குளிர் பிரதேசத்தில் மலையில் இருக்கும்போது அவங்களுக்கு வெயிலே படாது, நல்ல ஜாலியாக இருக்காங்க. அப்படி இல்லை. மலை மேலே இருக்கிறவங்க நம்மளை விட 1500 மீட்டர் சூரியனுக்கு அருகாமையில் போயிடுறாங்க. ஸோ நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறோம், ஒரு வெக்கேஷனுக்கு, ஒரு ஹாலிடேக்குன்னா அங்கே தான் நம்ம சன்ஸ்க்ரீன் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நம்ம மாஸ்க் எல்லாம் போட்டுக்கணும், முகத்தை நல்லா கவர் பண்ணிக்கணும். கெமிக்கல் சன்ஸ்க்ரீனோட ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறது நல்லது. அதாவது நீங்கள் சன்ஸ்க்ரீனோட ஞாபகம் வருது. நிறைய பேர் சன்ஸ்க்ரீன் போட்டாலே என்னடா ஆம்பளை நீ இதெல்லாம் போடுற அப்படின்னுவாங்க. இது பெண்கள் தான் இதெல்லாம் போடணும், ஆண்கள் போடக்கூடாது. இந்த சன்ஸ்க்ரீன் பற்றிய அவேர்னஸே நிறைய பேர் கிடையாது. அது எந்த அளவுக்கு முக்கியம் அது போடுறது? அதாவது சன்ஸ்க்ரீன் இப்போ நம்ம அந்த மங்கு சொன்ன இல்லையா, வங்கு அந்த இப்போ யூ ஷேப்பில் வருதுன்னு, அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் போட்டிருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், சூரிய ஒளி மிக அதிகமாக படக்கூடியது இந்த இடத்துல தான், இந்த சீக்ஸ்லையும் மூக்கு மேலேயும். ஆனால் தான் அவங்க இப்படி போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அந்த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ்லாம் அப்படி போட்டிருப்பாங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸுக்கு தான் வெயில் பாதிப்பு ரொம்ப அதிகம். அவங்க வந்து இந்த ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பெஸ்ட் சன்ஸ்க்ரீன். ஜிங்க் ஆக்சைடு உள்ள க்ரீம் அது. ஜிங்க் ஆக்சைடு அண்ட் டைட்டானியம் ஆக்சைடு டிஃபரன்ஸ். ஐ மீன் விஷுவலாக தெரியும் அது அப்படியே. ஆமாம், அது வந்து தெரியும், வெள்ளையா தெரியும், நல்லா தெரியும் வெள்ளையா. அதுதான் பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன். ஆனால் நம்ம வந்து அசிங்கமாக தெரியுதுன்னு சொல்லி நம்ம அதை காமன் இதில் போட முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு இப்போ வந்துருச்சு. இந்த ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் ஆக்சைடையே வெளியில் தெரியாத அளவுக்கு மேட் ஃபினிஷில் நிறைய சன்ஸ்க்ரீன்ஸ் வந்திருக்கு. எஸ்பிஎஃப் ரேட்டு அந்த இது என்னென்னவோ, அந்த எஸ்பிஎஃப்ங்கிறது ஒரு பெரிய உருட்டு. அது அப்படியா? எஸ்பிஎஃப் 15 இருந்தாலே போதும். இவன் 100, 150 அவன் இஷ்டத்துக்கு 1000 அந்த பட்டாசு வெடிக்கிற மாதிரி 1000 வாலா 5000 வாலா வந்துடும் போல இருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில். ஸோ அதெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. இந்த எஸ்பிஎஃப்ங்கிறது 15 மினிமம் 15 இருந்தால் போதும். அது எஸ்பிஎஃப்ங்கிறது வந்து சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். அந்த சன்ஸ்க்ரீன் வந்து எந்த அளவுக்கு சூரிய ஒளியிலேருந்து பாதுகாப்பு கொடுக்குது அப்படிங்கிறது தான். அது வந்து சன்ஸ்க்ரீனை பொறுத்தது கிடையாது, நீ எப்படி சன்ஸ்க்ரீன் போடுறங்கிறத பொறுத்தது. ஸோ எவ்ரி 1.5 hours சன்ஸ்க்ரீன் போடணும். அதை வந்து திரும்ப திரும்ப இப்போ வெயிலில் ரொம்ப நேரம் இருந்தால் திரும்ப திரும்ப சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அதெல்லாம் எப்படி நம்ம வந்து சாதாரண வாழ்க்கையில் நம்ம எப்படி பண்ண முடியும்? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து பைக்கில் போகிறாருன்னா உட்காந்து சன்ஸ்க்ரீன் தடவிட்டேவா இருக்க முடியும்? ரெண்டாவது நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கும் வேர்வைக்கும் ஹியூமிடிட்டிக்கும் அந்த சன்ஸ்க்ரீன் வழிஞ்சு போயிடும். அது வந்து ப்ராக்டிக்கலாக சன்ஸ்க்ரீன் போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷனாக இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறது, நான் சொல்கிற ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் என்னென்னா ஃபிசிக்கலாக நம்ம மேலே கவர் பண்ணிக்கிறது தான். மாஸ்க் போட்டுக்கிறது, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறது, ஹெல்மெட் போட்டு அந்த வைசரை மூடிக்கிறது, கொடை பிடிச்சிக்கிறது, ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டுக்கிறது, க்ளவுஸ் போட்டுக்கிறது, சன்னை வந்து மேலே படாமல் ஃபிசிக்கலாக ப்ரிவென்ட் பண்ணுறது தி பெஸ்ட். அப்புறம் டாக்டர், நீங்கள் இந்த மங்கு சொல்லும்போது மரு ஞாபகம் வருது. நிறைய பேருக்கு இந்த மருங்கிறது இயல்பாக இருக்குது. மரு அப்படியே விட்டுடலாமா, அதை ரிமூவ் பண்ணணுமா? மரு வரதுக்கான காரணம் என்ன? அது ரொம்ப அருமையான கேள்வி. இந்த மரு வந்து நிறைய பேர் காஸ்மெட்டிக் நினச்சிக்கிறாங்க. மரு அசிங்கமாக இருக்கிறத எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அப்படி கிடையாது. மரு ஒரு முக்கியமான அறிகுறி. இப்போ மரு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 20 மரு இருக்குது கழுத்தை சுற்றி. ஒன்று விதவிதமான ஷேப்பில் விதவிதமான கலரில் இருக்குது அப்படின்னா அவங்க நிச்சயமாக டயபெட்டிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30 மருவுக்கு மேலே இருந்தால் அவங்க 100% டயபெட்டிக் தான். அவங்க பிளட் சுகர் செக் பண்ணி பார்த்தா சுகர் கூடுதலாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு உடல் பருமனை, நம்ம டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை முதல்ல அறிகுறியாக காட்டக்கூடியது இந்த மரு தான். அதே மாதிரி வந்து நம்ம இது இருக்கு இல்லையா, பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ். உடல் பருமனாக இருப்பாங்க பெண்கள், அவங்களுக்கு வந்து ஓவரி எடுத்து பார்த்தோன்னா அந்த சினை முட்டை கட்டிகள் இருக்கும், நீர் கட்டிகள் இருக்கும் மல்டிப்புளாக. அதாவது பாலிஸ்டிக் ஓவரி வந்து ஒரு 20-30க்கு மேலே இருந்துச்சுன்னா அது பாலிஸ்டிக் ஓவரின்னு பேர். அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து நிச்சயமாக அவங்களுக்கு அந்த மரு இருந்துச்சுன்னா இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மருவில் வந்து ரிமூவ் பண்ணணுமா அல்லது அப்படியே இருக்கிறது நல்லதா? அதான் அது ரிமூவ் பண்ணணுமா இல்லையா
இல்லையாங்கிறது வந்து நம்மளுடைய இதை பொறுத்து தான், காஸ்மெட்டிக் இது தான். ஆனால் பட் மறு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு முக்கியமான அறிகுறி. நம்ம உடல் பருமன் அளவுக்கு அதிகமாக இருக்குது, நமக்கு வந்து சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடிய அறிகுறி. ஸோ அதனால் இப்போ மருவை ஏன் எடுக்கணும் அப்படின்னா, சில பேர் எடுக்க விரும்புகிறாங்க இல்லையா, ஏன் எடுக்கணும் அப்படின்னா என்னாகும், அந்த ஷர்ட் காலரில் செயின் எல்லாம் மாட்டிக்கும். அந்த மாதிரி மாட்டும்போது அது இன்ஃபெக்ட் ஆகி இன்ஃப்ளேம் ஆகி அது பெரிய புண்ணாகலாம். அந்த மாதிரி புண்ணாகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துறது பெட்டர். சில பேர் இந்த முடியெல்லாம் வச்சு அப்படியே இதை எடுக்கிறாங்க. மறு சின்ன வயசு எல்லாத்துலேயும் ஷார்ட் கட்டு தான். நம்ம அப்படி பண்ணக்கூடாதுங்களா? அது எப்படின்னா, முடியை வச்சு கட்டின உடனே அதுக்குடைய ரத்த சப்ளை குறைஞ்சிடும்ல, பிளட் சப்ளை, அதுக்கு ரத்தம் போகிறது குறைஞ்ச உடனே தானாகவே உதிர்ந்துரும் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அது வந்து அதுக்கு யானை முடியெல்லாம் கட்டுவாங்க, அப்போ தான் இன்னும் யானையுடைய பலத்தோடு இருக்குமா. அதுக்காக போவோம், யானையை துன்புறுத்தி யானை முடியை பிடுங்கி கட்டுவாங்க. பட் அதெல்லாம் இப்போ ஈஸியாக எடுத்துடலாம் அதை லேசரில். பட் அந்த மாதிரி கட்டும்போது இன்ஃபெக்ஷன் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது டாக்டர், ஹேர் ரிமூவல். இப்போ நிறைய பேர் வந்து க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, ரேசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஆண் பெண் எல்லாருமே இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடம்புல ஹேருங்கிறது இருக்கணுமா, இல்லை ரிமூவ் பண்ணுறது காஸ்மெட்டிக்காக நல்லதா? அது இருக்கணும். அப்போ ஆனால் இப்போ இவங்க யூஸ் பண்ணுற க்ரீம்ஸால் ஏதாவது பாதிப்பு வருமா? ஸ்கின்னாலே ஹேர் இருக்கும். எல்லா ஸ்கின்னில் வந்து எங்கே பார்த்தாலும் ஹேர் இருக்கும், உள்ளங்கை உள்ளங்காலை தவிர. அனிமல்ஸுக்கும் உடல் முழுவதும் ஹேர் இருக்கு இல்லையா. அவங்க அந்த 4 காலில் நடக்கிறதுனால தான் அந்த பாஸில் மட்டும் ஹேர் இல்லை. அது நடந்து நடந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹேர் போயிருக்கலாம், எவல்யூஷன் படி அங்கே ஹேர் இல்லாமல் போயிருக்கலாம். அதுக்கு முன்னாடி அங்கேயும் ஹேர் இருந்திருக்கலாம். ஸோ இப்போ ஹேர் வந்து நம்ம அனிமல்ஸ்லேருந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்திருக்கோம். ஸோ அதனால் நம்ம உடம்பு ஃபுல்லாக ஹேர் இருக்கும். அது எவல்யூஷன் இன்னும் போக 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 என்ன ஆகுது, மண்டையில் மட்டும் ஹேர் இருக்குது. அதுவுமே கொஞ்சம் நாளில் போயிடும் போல இருக்குது. நீடு இல்லை, அதுக்கான ஒரு நீடு கிடையாது. நீடு இல்லை. ஏன்னா அனிமல்ஸ்க்கு ஏன் முடி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க உடம்பை வந்து வெப்பமாக வச்சுக்கிறதுக்காக, வாமாக வச்சு. ஏன்னா அவங்க வந்து எல்லா விதமான சீதோஷ நிலையிலையும் இருக்கணும். அவங்க வந்து ஒரு இதுக்குள்ளே வாழ முடியாது, ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு இதிலே வாழ முடியாது, ஓப்பனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த வெப்பத்துக்காக அந்த ஹேர் இருந்தது. இப்போ அதனால தான் வந்து ஒரு குறள் இருக்கு இல்லையா, மயிர் நீ பின் உயிர் வாடா கவரிமா அப்படின்னு. அது உண்மைதான். அது வந்து கவரி மான் கிடையாது, கவரி மானா மாபெரும் விலங்கு. விலங்குகளே ரொம்ப பெரிய விலங்கு வந்து கவரி அந்த மாங்கிறது. யாக்குன்னு சொல்கிறோம்ல நம்ம இமயமலையில் இருக்குல்ல, அதை தான் மான்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அவ்வளோ அழகாக. மா விலங்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அனிமல் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான். கவரினா அதனுடைய முடி வந்து அந்த கழுத்தில் நிறைய இருக்கும், உடல் முழுவதும் இருக்கும். அது வந்து மயிர் நீப்பின் உயிர் வாடானா இவங்க வேறு மாதிரி சென்டிமெண்ட்லாம் கொண்டு போயிட்டாங்க. கவரிமான் இது போனால் இதாகிடும். ஒரு சினிமா கூட வந்துச்சு கவரிமான். அதுக்கு சம்மந்தமே கிடையாது. குளிர்னால அது முடி போயிருச்சுன்னா அந்த இமயமலை குளிரில் அது செத்து போயிடும். இமயமலை குளிரில் அது வந்து அது ஹாயாக போய் சுற்றிட்டு இருக்குன்னா அதுக்கு இந்த முடி தான் காரணம். ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு இமயமலையோடைய விலங்கை பற்றி அது எழுதியிருக்காரு பாருங்க. அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய. ஆனால் சொல்லுவாங்க மாமல்லபுரத்தில் கூட இமயமலையில் இருக்க குரங்களோட சிற்பங்கள்லாம் இங்கே பார்த்துருக்காங்க அப்படின்லாம். இப்போ மிகப்பெரிய அறிவார்ந்த ஒரு நாகரிகமான சமுதாயமாக இருந்திருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினத்தில் வந்து அங்காடி இருந்திருக்கு. கடலுக்கு அடியில் இப்போ அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. 2600-3000 வருஷத்துக்கு முன்னாடி இரவு அங்காடி இருந்திருக்கு, நைட் மால் இருந்திருக்கு. தூங்கா நகரம்னு இன்னைக்கு மதுரையை சொல்கிறாங்க. அது வந்து இருந்திருக்கு காவிரி பூம்பட்டினத்தில். அப்போனா ஒரு அங்காடி ஒரு ஊரில் இருக்குது, அல்லுனா இரவு அங்காடி ஒரு ஊரில் இருந்திருக்கு, ஃபேமஸாக இருந்திருக்கு அப்படின்னா வணிகம் எவ்வளோ சிறப்பாக நடந்திருக்கணும். அப்போ அவங்க வந்து எவ்வளோ பிஸியாக இருந்திருப்பாங்க. பகல்லாம் ஷாப்பிங் பண்ண முடியாமல் நைட் ஷாப்பிங் போயிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் கண்ணகி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, சீட் எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கும்போது வேறு மொழி வணிகர்கள்லாம் இருக்காங்கங்கிறாங்க. அப்போ அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அது அவ்வளோ பெரிய இதுவாக இப்போ ரீசெண்டாக ஒரு அகழ்வாராய்ச்சியில் வந்து 15000 வருஷத்துக்கு முற்பட்டதுன்னெலாம் ஒரு கருத்து இருக்குது. அது இன்னும் உறுதி செய்யப்பட்டுதான்னு தெரியல. எவ்வளவு செழுமையான செறிவான ஒரு சமுதாயமாக நம்ம வாழ்ந்தோம். ஆனால் எனக்கு ஒரு யோசனை வரும், இப்போ ராஜராஜ சோழன் அரசர்கள்லாம் எப்படி ட்ரிம் பண்ணியிருப்பாங்களா, ஷேவ் பண்ணுவாங்களா, என்ன கருவி வச்சுருந்தாங்க? அங்கே அப்போவே இவங்க இருந்திருக்காங்கல்ல, பணியாளர்கள், நாவிதர்கள் இருந்திருக்காங்க. அவங்க அதுக்காக மெட்டலில் வந்து பிளேடெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. நமக்கு அந்த ராஜராஜ ஓவியங்கள்லாம் பார்க்கும்போது கூட ஷேவ்லாம் வால் செய்கிறவங்க ஒரு சவரகத்தி செய்ய மாட்டாங்க.
கரெக்டு தான். ஆனால் அது ரொம்ப இன்னைக்கு பிளேட்லாம் ரொம்ப மைக்ரோ லெவலில் வந்துருச்சு இல்லையா? ஆனால் அந்த காலத்தில் அது இப்போ இருந்திருக்கும் தொழில்நுட்பம். இப்போ பாருங்கள், தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து எப்படி கட்டியிருக்காங்க, சைஸாக கட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ இதெல்லாம் என்ன பெரிய பிரமாதம். they would have had everything. அதெல்லாம் பாடல்கள் எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு அது என்ன கருவி எப்படி சவர இருக்கலாம் இல்லை இருக்கலாம். ஒரு பெரிய தமிழ் அறிஞரை கேட்டால் அவங்க நிச்சயமாக சொல்லுவாங்க அதை. சரி, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹேர் வந்து தேவை காரணம் உடம்புல இருந்து இப்போ கொரில்லா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக முடி இருந்தது உதிர்ந்துருச்சு. இப்போ நமக்கு நமக்கு இந்த உடம்புல மயிரும் தேவையில்லாத ஒன்று தானே. ஆமாம், அதனால தான் வந்து எவல்யூஷனில் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து முடி இல்லை. இப்போ நம்ம உடலில் முடியே நிறைய பேருக்கு இல்லையே. சில ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் வந்து முடி நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர் பெல்ட்டில் நிறைய பேருக்கு உடம்புல முடி ஜாஸ்தி இருக்குது. சத்யராஜ் சார் மாதிரி. அப்புறம் வந்து ராஜஸ்தானில் ஜாட்டுன்னு ஒரு டைப் இது இருக்காங்க, ஒரு இனம் இருக்குது. அவங்களுக்கு வந்து நிறைய உடம்புல முடி இருக்கும். ஸோ இப்போ அந்த பஞ்சாப் சைடு நிறைய முடி இருக்கும் உடம்புல. அப்போ வேணா ரிமூவ் பண்ணிடலாம்ல? அப்போ வேணாம் அப்படின்னா ஆமாம், அது வந்து நமக்கு உடம்புல முடி இருக்கிறது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு உறுப்பாக இல்லை. அது அது வெஸ்டிஜியல் ஆர்கன்னு சொல்கிறோம்ல. இப்போ அப்பெண்டிக்ஸ் வேணா தூக்கி போட்டுறோங்கிற மாதிரி முடி வந்து நமக்கு ஒரு உபயோகமான ஒரு பொருளாக, ஒரு பயனுள்ள ஒரு பொருளாக இல்லை, பயனுள்ள ஒரு உறுப்பாக இல்லை. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிசர்ச் ஆர்டிக்கல் பார்த்தேன் ஒரு மாதம் முன்னாடி. கால் முடி ஃபுல்லாக அப்படி இருக்குது, ஒரு கொசு வந்து கடிக்க வந்து அதால் உள்ளே பென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு வகையில் ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு. அதுக்காக ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. முடி வந்து இப்போ ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடாக அதுதான் காமிக்குது. ஒரு ஐடென்டிட்டியாக இருக்குல்ல. இன்னார்னா இப்படி இருப்பாங்க, முடியே இருக்காது, முடி இருக்கும், இப்படி முடி வச்சுருப்பாங்க, அப்படி முடி வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து குடுமி வச்சுருந்தாங்க எல்லாரும். விதவிதமாக குடுமிகள் இருக்குது. உச்சி குடுமி இருந்திருக்கு, சைடு குடுமி இருந்திருக்கு, அப்படி விதவிதமான அடையாளங்கள் இருந்திருக்கு. வேறு வந்து ஒரு ஐடென்டிட்டியாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸாக இப்போ பெண்ணுக்கு காலில் முடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க தொடர்ந்து வந்து எடுக்கிறாங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஐடென்டிட்டியாக மாறிட்டா அப்படி எடுக்கணும்னு அவசியம் இருக்கா, இல்லை அப்படியே இருக்கலாமா? இப்போ நாகரிகம் வர வர அவங்க நிறைய இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறாங்க, நிறைய பிக்சர்ஸ்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்குலாம் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இருக்காங்க. இப்போ முடி இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட், அவங்க ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி ஆயிடுறாங்களே. இதுதான் ஃபேஷன், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆயிடுறாங்க. அதனால் அப்படி எடுத்துக்கிறாங்க. அதனாலே நிறைய பிரச்சனைகள் வரலாம். இப்போ முடியை நீக்கிறதுக்கு வந்து ஷேவிங் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அது வந்து ஸ்கின்னை எந்த அளவுலையும் டேமேஜ் பண்ணாது. ஆனால் இதில் ஒரு மித்து இருக்குது. என்னென்னா, ஷேவ் பண்ணால் முடி திக்காக வளரும், அந்த முடி கட்டையாக வளரும் அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிறது. அது எப்படின்னா, இப்போ முடியை இப்போ நம்ம ஷேவ் பண்ணும்போது இப்படி கட் பண்ணுறோம்ல, ஒரு ஆங்கிளில் கட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த முடியோடைய ஷார்ப் எட்ஜ் அப்படி தெரியும். அதனால் நீங்கள் ஆமாம் ஷேவ் பண்ண பிறகு இப்படி தடவி பார்த்தீங்கன்னா சொரசொரப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு மெக்கானிக்கல், ஒரு ஃபிசிக்கல் எஃபெக்ட். நீங்கள் சயின்ஸ் மேனால உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதுதான் அதை நம்ம க்ளோஸ் ஷேவ் பண்ணால் அது கூட தெரியாது. ஸோ அதனால் அதை வச்சு என்ன பண்ணாங்க, முடி ஷேவ் பண்ணால் திக்காக வளரும் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. அது உண்மையே இல்லை. ஷேவ் பண்ணுறதுனால முடி திக்காக வளரவே வளருது. அப்படி பார்த்தா அந்த பியர்டு இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, டெய்லி ஒரு 4 தடவை ஷேவ் பண்ணால் வளர்ந்துருமா? அப்போ இப்போ இந்த பேச்சஸ்லாம் ஒட்டி எடுக்கிறாங்களே, வேரோடு எடுத்துரும். பண்ணவே கூடாது. இப்போ அந்த மாதிரி வேக்சிங் பண்ணுறது, த்ரெட்டிங் பண்ணுறது, இந்த ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ், அந்த கெமிக்கல் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் பயங்கரமான ஒவ்வாமை ஏற்படுத்தும். ஸ்கின்னே புண்ணாயிடும், அப்படியே வெந்து போகும். அந்த ஹாட் வேக்ஸ், கோல்டு வேக்ஸ்லாம் போடும்போது அந்த முடி வரக்கூடிய துவாரம் இருக்கு இல்லையா, ஸ்கின்னில் வந்து நம்ம முடி எடுத்துட்டா கூட அந்த துவாரம் பெர்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்னொன்று கேட்டிங்கல்ல, ஹேர் வந்து தேவையில்லையா எடுத்துடலாமா அப்படின்னு. அப்படி எடுத்துட்டா ஸ்கின் ப்ரீத் பண்ணவே முடியாது. அது ஹேர் கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஹேர் அந்த வரக்கூடிய துவாரம் இன்ஃபென்டிபுலம்னு பேர். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துவாரங்கள் மூலமாக தான் அந்த ஹேர் வருது. அது மூலமாக தான் நம்ம க்ரீம் எதுவும் தடவுனா உள்ளே போகுது, வேர்வை மெயினாக வெளியில் வருது, ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள்லாம் வெளியாகுது. ஸோ ஹேர் வந்து ஒரு தேவையில்லாத ஆர்கன் நம்ம அப்படின்னு முழுமையாக நம்ம ஒதுக்கிட முடியாது. அதனுடைய ஃபங்க்ஷனலுக்கு, அதாவது வெப்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் இப்போ அவசியம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஸோ அதனால் அது முழுக்க உபயோகமற்ற ஒரு உறுப்பு கிடையாது. கரெக்டு. ஆனால் இப்போ க்ரீம் போட்டு ரிமூவ் பண்ணுறதுல ஆனால் ஆபத்து இருக்குங்கிற. நிச்சயமாக க்ரீம் போடும்போது என்னாகும், அந்த க்ரீமில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பயங்கரமான அலர்ஜி ஏற்படுத்தும். அது வந்து அந்த துவாரம் சொன்ன இல்லையா, ஸ்கின்ல முடி வரக்கூடிய துவாரம், அதில் பூரா கொப்பளங்கள் வரும், இன்ஃபெக்ஷன் வரும், ஃபாலிகுலைட்டிஸ்னு பேர். நிறைய பேர் இந்த வேக்சிங் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களோட காலில் புள்ளியாக கட்ட ஒரு மாதிரி காய்ச்சி போன மாதிரி ரொம்ப அசிங்கமாகிடும். அவங்க எது அழகாக இருக்கணும்னு பண்ணாங்களோ கடைசியில் அந்த ஸ்கின்னே பார்க்க முடியாதபடி அருவருப்பாகிடும். அது வந்து சூடோ ஃபாலிகுலைட்டிஸ்னு பேர். அதில் நிறைய விதமான பிரச்சனைகள் வரும் அது மூலமாக.
ஸோ இப்போ முடியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஷேவ் பண்ணுறது தான் தி பெஸ்ட்டு. ஷேவ் பண்ணுறதுனால சத்தியமாக முடி திக்கா. ஆனால் அது வந்து ரெகுலராக பண்ணுறது ஒரு வேலையாக இருக்குன்ட்டு இப்போ இந்த பேச்சஸ் எடுக்கிறதால அதோட வேரோட சேர்ந்து வந்துருங்களா? அதுக்கு அடுத்தது வரவே வராது. வேர் வந்து ஸ்கின்னுக்கு உள்ளே இருக்குது. முடியுடைய வேர் ஹேர் ஃபாலிக்கல் அப்படிங்கிறது வந்து அடித்தோல் அடுக்கில் இருக்குது. மேல் தோல் அடுக்கு, அடித்தோல் அடுக்கு, டெர்மிஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்கின்னுக்கு அடி ஆழத்தில் இருக்குது. அதை எப்படி நம்ம பிக்க முடியும்? அப்போ இது பெர்மனன்ட் சொல்யூஷன் தானே அது பண்ணுறாங்க. அது இப்போ அப்படி இல்லைன்னா அவங்க தான் இவங்க இந்த இதுதான் பெர்மனன்ட் அப்படின்னு பியூட்டி பார்லரில் அவங்கள ஏமாற்றி நம்ப வச்சுருக்காங்க. இது ஒரு சூடோ சயின்ஸ் தான். பொய்யான விஷயத்த உண்மைன்னு சொல்லி 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 உண்மைன்னு நம்ப இல்லாட்டி ஏன் அவ்வளோ வலியோடு எடுக்க போகிறாங்க? ஷேவ் பண்ணிட்டே போயிட போகிறாங்க. பிரச்சாரம் தான் அதெல்லாம். ஃபைன் டாக்டர். அடுத்து கடைசியாக முக்கியமான விஷயமா இப்போ அந்த காலத்துலேயும் ஹேர் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, ஷேவ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். சோரியாசிஸ் இதை பற்றி இப்போ அது ஒன்று ப்ளஸ் ஸ்கின் கேன்சர் இது ரெண்டுத்தையும் பேசிடுவோம். இப்போ உங்களுக்கு வர நிறையா இப்போ சமீபத்தில் வந்து இந்த சோரியாசிஸ், ஸ்கின் கேன்சர் இதெல்லாம் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா? இதை பற்றி அவேர்னஸ் என்னவாக இருக்குது மக்களுக்கு? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். சோரியாசிஸ் வந்து நம்ம ஊர் இப்போ வெளிநாடுகளில் வந்து ஒரு 1 to 1.5% சொல்லுவாங்க. 100ல் ஒருத்தருக்கு 2 பேருக்கு சோரியாசிஸ் இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம ஊரில் எந்த ஒரு வியாதிக்குமே அந்த கணக்கே சொல்ல முடியல. இன்சிடென்ஸ் அண்ட் ப்ரிவலன்ஸ்ன்னு சொல்லுவோம். எந்த ஒரு வியாதியுமே இந்த நம்ம நாட்டில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா நம்ம நாட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே கிடையாது. ஏன்னா ஒரு வியாதி வந்துச்சுன்னா அவங்க குறிப்பிட்ட நல்ல ஒரு டாக்டரை, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்கிட்ட அவங்க போகிறதே கிடையாது. அவங்களே இஷ்டத்துக்கு அவங்க மெடிசனை சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க சாய்ஸ் ஆஃப் சிஸ்டத்தை அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்க நாட்டு வைத்தியம் பண்ணலாம், வீட்டு வைத்தியம் பண்ணலாம். யாருக்கு என்ன இருக்குது, எப்படி இருக்குது, எதுனே தெரியாது. அது முதல்ல அவங்களுக்கு வந்தது சோரியாசிஸ்னாலும் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ சோரியாசிஸ்னு சொல்லப்பட்ட ட்ரீட் பண்ணப்பட்ட பல கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸிமாவாக இருக்கலாம். இப்போ ஏட்டாபிக் எக்ஸிமான்னு ஒன்று இருக்குது, ஒரு எதிர்வினை அது. ஸோ அந்த இது எக்ஸிமாவும் சோரியாசிஸ் மாதிரியே இருக்கும். பலவிதமான ஒவ்வாமைகள், இப்போ நம்ம மேலே ஒரு பொருள் ஒவ்வாமை பொருள் பட்டால் வரக்கூடிய எக்ஸிமா, கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், அப்புறம் வந்து ஸ்டேசிஸ் எக்ஸிமா, ட்ரைனஸ்னால் வர்ற எக்ஸிமா, இதெல்லாம் கூட சோரியாசிஸ் மாதிரி தோற்றம் அளிக்கலாம். மெயினாக உள்ளங்கை உள்ளங்காலில் வர்ற எக்ஸிமா, பலவிதமான எக்ஸிமாஸ் வந்து சோரியாசிஸாக தப்பாக டயக்னோஸ் பண்ணப்பட்டு தப்பாக ட்ரீட். சோரியாசிஸ்னால் தமிழில் என்ன? சோரியாசிஸ்னால் அந்த காலத்தில் வந்து காளாஞ்சு படை அப்படின்னு வச்சுருக்காங்க. கழஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கழஞ்சுனா பொண்ணை வந்து சொல்கிறோம் இல்லையா, இப்போ தானே கோல்டு காயின்லாம் வந்திருக்கு. அப்போ வந்து 1 கழஞ்சு 2 கழஞ்சு, அதான் பொண்ணுக்கான அளவை வந்து தங்கத்துக்கான அளவை வந்து கழஞ்சு. கழஞ்சுனா ஒரு குக்கி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குக்கி சாப்பிட்றோம்ல, அந்த ஒரு குக்கி மாதிரி ஒரு கழஞ்சு. ஒரு கடைஞ்சின்னா அந்த ஒரு குக்கி அந்த சைஸில் வந்து பொண்ணை உருக்கி ஊற்றி வச்சாங்கன்னா அது வந்து ஒரு கடைஞ்சின்னு பேர். அப்போ அதுதான் அந்த வெயிட்டு தான் வந்து அதுக்கு ஒரு வேல்யூ அப்படி இருந்திருக்கு. அதுதான் இந்த 1 கடைஞ்சி 2 கடைஞ்சின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் பழைய ஒரு சில இந்த பழைய ஆவணங்கள்லாம் எடுத்து பார்த்தோன்னா இத்தனை கடைஞ்சி 6 கடைஞ்சி பொண்ணு கொடுத்தாங்க, 5 கடைஞ்சி இப்போ கல்யாணம் பண்ணும்போது சீராவில் கொடுத்தாங்க அப்படின்லாம் இருக்கும். அந்த கடைஞ்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பொண்ணுக்கான ஒரு அளவை, அது ஒரு குக்கி மாதிரி ஒரு காயின் ஷேப்பில் இருக்கும். இந்த சொரியாசிஸ் வந்த இடத்துல அந்த ஸ்கேல்ஸ் வந்து இப்படி காயினாக ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். மேலே ஹீப்டப்பாக ஸ்கேல்ஸ் வந்து அந்த செதிலாக இருக்கிற ஸ்கின் வந்து முழுமையாக உதிராமல் மேலே அப்படி ஹீப்டாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன பிஸ்கட் ஒட்டின மாதிரி இருக்கும். அதனால் கழஞ்சு படை அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுவுமே பாருங்கள் எவ்வளோ டிஸ்கிரிப்டிவாக அழகாக. அந்த காலத்தில் கடைஞ்சுங்கிறது ரொம்ப இதுவாக இருந்திருக்கு, ஃபேமஸாக இருந்திருக்கு. அது மாதிரி இருக்குது. அது ரெண்டும் நல்லா மின்னும் வேறு. இந்த சில்வரி ஸ்கேல்ஸ், சொரியாசிஸ் வந்த ஸ்கேல்ஸ் உதிர்ந்து சில்வர் மாதிரி கோல்டு மாதிரி மின்னும் அது. அதனால் அந்த மின்னக்கூடிய தன்மை இருக்கனால கழஞ்சு படை அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ கழஞ்சுனா எவனுக்குமே தெரியாது. சாப்பிட்ற பொருள் நினச்சேன் ஏதோ கடைஞ்சு அப்படி ஆகிடும். ஸோ அதனால் அது புரியாதுங்கிறனால நான் வந்து அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கேன், வெள்ளி செதிர்படைன்னு. வெள்ளி செதிர்களாக உதிருது இல்லையா, செதிலாக உதிர்றது வெள்ளி மாதிரி சில்வரி ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லுவோம். சொரியாசில் வர்ற ஸ்கேல்ஸை சில்வர் ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, நம்ம இதெல்லாம் ஃப்ளேக்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, அது மாதிரி வந்து ஸ்கின் மேலே உதிர்றதுனால அதை வந்து வெள்ளி செதிர்படை அப்படிங்கிறது ஈஸியாக புரியும். எதனால் வருது இது? இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி, அந்த டி செல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த டி செல்ஸ் வந்து நமக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. அந்த டி லிம்போசைட்ஸ், அந்த டி லிம்போசைட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற செல்கள் கெரட்டினோசைட்ஸுக்கு எதிராக வேலை செய்யும்போது அது சொரியாசிஸாக மாறுது. அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் சொரியாசிஸ் பாதிக்கப்பட்ட இடத்துல ஸ்கின் வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். நார்மலாக ஒரு ஸ்கின் வந்து 54 நாள் ஆகும் அது கீழே அடித்தோல் அடுக்குலேருந்து மேல் தோல் அடுக்கு வர்றது. அடித்தோல் அடுக்கில் இருக்கக்கூடிய உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வரும். இப்போ பேசல் லேயர்னு சொல்கிறோம்ல எபிடெர்மிஸில், அந்த பேசல் லேயரில் வந்து உங்களுக்கு ஒரு செல்லில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியஸ்,
நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ் எல்லாம் இருக்கும். இது அடுத்த லேயருக்கு வரும்போது ஒரு சில உறுப்புகளை எழுந்துரும். அதுக்கு அடுத்த லேயருக்கு வந்து இன்னும் சில உறுப்புகள் எழுந்துரும். அதுக்கு அடுத்த மேலே இருக்கிற லேயர் ஸ்டேட்டம் கார்னியம் அப்படிங்கிற அந்த செதிலாக இருக்கக்கூடிய லேயருக்கு வரும்போது எல்லா உறுப்புகளையும் எழுந்துரும். அதனால தான் அதை டெட் செல்னு சொல்கிறோம். அதில் எந்த உயிர்ப்பு தன்மையும் இருக்காது. அதை வந்து இப்போ சொரியாசிஸ் பாதிக்கப்பட்ட இடத்துல 54 நாட்களுக்கு ஒரு முறை ஸ்ட்ரக்சர்டாக வரக்கூடிய இந்த டெவலப்மெண்ட் வந்து 5 நாளைக்கு ஒரு இடம் வந்துடும். அதனால ஸ்கின் தன்னுடைய வேலையை சரியாக செய்ய முடியாது. அது ரொம்ப ட்ரை ஆகிடும். காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சிக்க முடியாது, எதிர்ப்பு சக்தியை கொடுக்க முடியாது. எல்லாமே அந்த இடத்துல ஸ்கின் வந்து வீக் ஆகிடும். ரத்த குழாய் ஸ்கின் ரொம்ப தின் ஆகிடுறதுனால ரத்த குழாய்கள்லாம் மேலே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் சொரியாசிஸ் பாதிக்கப்படத்துல லேசாக சொரிஞ்சாலே ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகும், ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகிடும். சொரியாசிஸ் பாதிக்கப்பட்ட இடத்துல மேலே அதுக்கு மேலே செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த ஃபாலிகுலைட்டிஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் அதனால தான். ஒரு பெட் கம்பெனி விளம்பரத்தில் பார்த்தேன். அந்த பெட்டு வாங்கும்போது இருக்கிற வெயிட்டை விட அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பயங்கர வெயிட்டாக இருக்கும். காரணம் வந்து டெட் ஸ்கின்ஸ், இந்த செல்ஸ் வந்து ரொம்ப அருமையான பாயிண்ட். இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வீட்டில் குப்பைன்னு சொல்லி பெருக்கி தள்ளுறோம்ல, அதுலேயே 80% ஸ்கின் செல்ஸ் தான். இப்போ இல்லைனா கேள்வின்னா, இப்போ எனக்கு இந்த சோரியாசிஸ்ங்கிற வார்த்தையிலேருந்து இந்த சொரி சிறங்குங்கிறது வந்துச்சான்னு எனக்கு தெரியல, இல்லை அது தமிழ் வார்த்தையான்னு எனக்கு அந்த முட்டையிலேருந்து கோழி வந்து அந்த மாதிரி. இப்போ இது வந்து பரவும் தன்மை கொண்டதா? அதில் என்னென்னா, ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. சொரியாசிஸில் வந்து அரிப்பே இருக்காது. ஜென்ரலாக சொரியாசிஸ் வந்து ஒரு நான் இச்சி கண்டிஷன், அரிப்பு இருக்காது. ஏன் நம்ம ஊரில் மட்டும் அரிக்குது அப்படின்னா, அதுக்கு காரணம் இந்த ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிறதுனால, அந்த ஈரப்பதத்தை அது உறிஞ்சிக்காததுனால, அந்த மாதிரி சிம்டம்ஸ்னால, அதனால் அந்த டெவலப்மெண்ட்ஸ்னால தான் அரிக்குதே ஒழியே சொரியாசிஸ்ங்கிற ஒரு வியாதி வந்து அரிப்புத்தன்மை உடையது இல்லை. அதனால் சொரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இல்லை, இப்போ இந்த சொரி சிறங்கு படைன்னு சொல்கிறாங்களே, அது வேற இது வேற? அது வேற இது வேற. சொரி சிறங்குனா அரிக்கக்கூடிய எந்த ஒரு தோல்வியாதியும் சொரின்னு சொல்லலாம். சிறங்குங்கிறது ஒரு ஸ்கேபிஸ், நம்ம இச் மைட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்கேபிஸ் மைட்டு, அந்த பூச்சினால் வரக்கூடியது. அந்த ஸ்கேபிஸுங்கிற பேரசைட், சார்காப்டிஸ் ஸ்கேபியைன்னு ஒரு இது இருக்குது, பேரசைட்டு. அதுக்கு ஒரு 8 கால் இருக்கும். அது ஒரு சின்ன அதை வந்து 1600களில் தான் கண்டுபிடிச்சாங்க. அது அந்த மாதிரி அந்த மைட்டு தான் காரணம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் பெரிய பெரிய வாரெல்லாம் அதால் போயிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நெப்போலியன் நம்ம ஊருக்குள்ளே வர முடியாமல் போனது காரணமே ஸ்கேபிஸ் தான். அவன் வந்து இப்படி நெப்போலியனோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்படி கை வச்சிருக்க மாதிரி இருக்கும். அவன் உள்ளே வந்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்கான். நெப்போலியன் நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஸ்கேபிஸ் அப்போ இந்தியாவில் ரொம்ப இதுவாக இருந்திருக்கு, காமனாக. ஸோ அங்கே வந்து அவனுக்கு அவனுடைய படை வீரர்கள் எல்லாருக்கும் நெப்போலியன் உட்பட அவனுக்கு ஸ்கேபிஸ் வந்துருச்சு. அவங்களோட சண்டை போடுறத விட இதோட சண்டை போடுறதே பெரிய பிரச்சனை இருக்குன்னு அவன் ஓடிட்டான். இல்லைன்னா நம்மலாம் இப்போ ஃப்ரெஞ்சு பேசிகிட்டு இருப்போம். இன்ஃபேக்ட் அலெக்சாண்டர் கூட அப்படி தான் வர முடியாமல் போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஓகே, ஃபைன். ஆனால் இதெல்லாமே குணப்படுத்தக்கூடியது இது. ஆமாம். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து ஸ்கேபிஸ் வாஸ் த பிக்கெஸ்ட் எனிமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆர்மியில் இப்போ நாங்களாம் ஒரே இதில் இருக்கணும் இல்லையா, ரொம்ப அன்ஹைஜீனிக் என்விரான்மெண்ட்டில் அவங்க இருக்கணும். ஆர்மி பீப்புளெலாம் வந்து அவங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்க வந்து ஒரு லக்ஸரிலாம் எதிர்பார்க்க முடியாது, குளிக்க முடியாது, எல்லோரும் ஒரே கேம்பில் இருக்கணும். அப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு அன்ஹைஜீனிக் என்விரான்மெண்ட்டில் ஓவர் க்ரௌடடாக இருக்கும்போது ஸ்கேபிஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக அந்த வியாதிகள் பற்றி படிக்கும்போது, இப்போ பிளேக் நோய் வந்து இங்கே நிறைய பேரை கொண்டாங்க. அந்த இங்கே வந்து எலிகளை கொல்லும் போது அது வந்து விநாயகரோட கொல்லக்கூடாதுன்னு இங்கே பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் குவாரண்டைன் பண்ணாங்க அங்கே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில். அப்படி அந்த குவாரண்டைன் நமக்கு இங்கே லாக்டவுன் போட்ட மாதிரி லாக்டவுனில் நியூட்டன் வந்து ரொம்ப நாள் உள்ளே இருந்தார். அப்போ தான் வந்து இந்த ஈர்ப்பு விதியை வந்து கண்டுபிடிக்கிறார் அவர். ஸோ இந்த மாதிரி இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த நோய்கள் பற்றி பண்ணும்போது. ஹிஸ்ட்ரி வந்து அவ்வளவு ஹிஸ்ட்ரி தெரியல அப்படின்னா நம்ம மேன்கைண்டை புரிஞ்சிக்கவே முடியாது. கரெக்ட். அடுத்தது ஃபைனலாக ஸ்கின் கேன்சர் எதனால் உண்டாகுது, இப்போ ஏன் அதிகரிக்குது, இது வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது? இப்போது ஸ்கின் கேன்சர் வந்து நம்ம ஊரில் வந்து வெள்ளைக்காரங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நமக்கு மெலானின் வந்து அதிகமாக இருக்குது. நம்பர் ஆஃப் மெலனோசைட்ஸ், அந்த நிறமி செல்கள் எல்லாருக்கும் ஒரே எண்ணிக்கை தான். அந்த நிறமி செல்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற நிறமி, அந்த மெலானின் கண்டென்ட் வந்து நம்ம ஊரில் ரொம்ப ஜாஸ்தி, ஆஃப்ரிக்கன்ஸுக்கு இன்னும் ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் ஆஃப்ரிக்கன்ஸில் ஸ்கின் கேன்சரே வராது. இந்தியன்ஸில் ரொம்ப ரொம்ப கம்மி. என்னுடைய 30 வருஷ அனுபவத்தில் நான் ஒரு 3-4 ஸ்கின் கேன்சர் தான் பார்த்துருப்பேன். இது அப்படியா? அந்த மெலிக்னன்ட் மெலனோமா அப்படிங்கிற ஒரு மிக மிக ஆபத்தான கேன்சர்லேயே மிகப்பெரிய கேன்சர் அதுதான்.
ரொம்ப ஆபத்தான கேன்சர். மெலிக்னன்ட் மெலனோமா வந்துச்சுன்னா ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே ஒருத்தர் உயிரிழந்துடலாம். அது ரொம்ப மிக வேகமாக பரவக்கூடியது. ஆனால் அது வந்து வெளிநாடுகளில் ரொம்ப ஜாஸ்தி, ஒயிட் ஸ்கின்ல, ஆஸ்திரேலியாவில் மற்ற ஊர்களெல்லாம் ரொம்ப ரொம்ப காமன் அது மெலிக்னன்ட் மெலனோமா. ஆனால் நம்ம ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது வந்து இன்ஃபேக்ட் வந்து ஆல்மோஸ்ட் இல்லைன்னே சொல்லலாம், அவ்வளவு ரேர். அது ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்குறோம். அப்படியே பார்த்தாலும் அது ஆரம்ப நிலைகளில் இருக்கும், அதை நம்ம ஈஸியாக குணப்படுத்திடுறோம். இந்த மெலிக்னன்ட் மெலனோமாங்கிறது ரொம்ப ட்ரெட்டட் கேன்சர், அதான் இருக்குதுலே மோசமான கேன்சர். அது நமக்கு ரொம்ப வர்றதில்லை. ஆனால் மற்ற கேன்சர்ஸ் இருக்குது, ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, பேசல் செல் கார்சினோமா, இதெல்லாம் நம்ம ஊரில் ரொம்ப காமனாக இருக்குது. ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு புண்ணு ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அந்த புண்ணு வந்து கேன்சராக மாறலாம். அது வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. ஒரு இடத்துல அழுத்தம் ரொம்ப இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அது கேன்சராக வரலாம். பல நாட்கள் அழுத்தி அந்த மேலே புண்ணு மேலேயே அழுத்தி கட்டிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து கேன்சர் வரலாம். மார்ஜோலின்ஸ் அல்சர்னு சொல்லுவாங்க, அந்த அல்சர் வந்து அப்படி கேன்சராக மாறலாம். லைக்கன் பிளேனஸ் அப்படின்னு ஒரு ஸ்கின் கண்டிஷன் இருக்குது, அது வந்து கருநீல கரப்பான்னு சொல்லலாம் தமிழில். அது வந்து சில சமயங்களில் கேன்சராக மாறலாம். இந்த மாதிரி ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா வந்து ஆண் உறுப்புகளில் சில சமயம் வரலாம். ஸ்குவாமஸ் செல் கார்சினோமாங்கிறது அது காமனாக வரலாம் நம்ம ஊரில். இதை விட ரொம்ப காமனானது பேசல் செல் கார்சினோமான்னு பேர். அது வந்து அந்த நம்ம பேசல் செல் சொன்னோம் இல்லையா, எபிடெர்மிஸில் இருக்கக்கூடிய கீழே இருக்கிற லேயர், அந்த பேசல் லேயர், அதுலேருந்து வரக்கூடிய கேன்சர். அந்த பேசல் செல் கார்சினோமா வந்து நம்ம ஊரில் ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு வருது. ஆனாலும் நம்ம வெளிநாடுகளில் இருக்க கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். அது வந்து இந்த கண்ணீர் வரக்கூடிய இடத்துல, இந்த இடத்துல வரலாம். அப்புறம் சில இப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, பேசல் செல் கார்சினோமா வந்து வெயில் படக்கூடிய இடத்துல தான் வரும் அப்படின்னு சொல்லி தான் வெஸ்டர்ன் புக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து வெயில் படாத இடத்துல கூட வருது. ஸோ ஒரு நாட்டுக்கும் ஒரு ரேஸ்க்கும் வேறு மாதிரி அந்த சப்ஜெக்ட் வந்து வேறுபடும். ஸோ அது ஸ்கின் கேன்சர் அப்படியே வந்தால் கூட அதை ஈஸியாக நம்ம குணப்படுத்திடலாம். அது உயிருக்கு இந்த ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, பேசல் செல் கார்சினோமா ரெண்டுமே வந்து ஆபத்தான கேன்சர் கிடையாது. அதை வந்து லோக்கலி இன்வேசிவ்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் வேகமாக பரவக்கூடியதில்லை, அதை ஈஸியாக குணப்படுத்திடலாம். ஸோ கேன்சர் வந்து நமக்கு மெலானின் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வி ஆர் ரியலி பிளஸ்ட். நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய கேன்சர், ஸ்கின் கேன்சர் வந்து ஒரு பெரிய எதிரி இல்லை. போன தடவை நிறைய பேர் வந்து இது கேட்காம விட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பிம்பிள், இந்த பிம்பிள் வர்றது வந்து வயசான அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வருது, ஹார்மோன் சேஞ்சஸால் வருது, இதெல்லாம் ஓகே வந்துருச்சு. இப்போ எனக்கு உடனே போகணும், நாளைக்கு 2 நாள் எனக்கு ஃபங்க்ஷனு, எனக்கு போகணும், உடைக்கவும் கூடாதுங்கிறீங்க. என்ன பண்ணலாம், தொடர்ந்து என்ன மெயின்டைன் பண்ணால் பிம்பிள்ஸ் வராமல் ஆகிடும்? இப்படி ஆக்சுவலாக அந்த ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டு, குயிக் இன்ஸ்டன்ட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணவே முடியாது. இதெல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் வர்ற ஆட்ஸ் மூலமாக ஏமாத்துறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு பிம்பிள் எப்படி வருது அப்படின்னா, ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கிறனால வருது. எப்படி டேண்ட்ரஃப் ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கிறனால வருதோ, அதே மாதிரி பிம்பிளும் ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கிறனால தான் வருது. அந்த பைலோசெபேஷியஸ் யூனிட்னு சொன்னேன் இல்லையா, ஒரு முடிக்கும் ஒரு ஆயில் செக்ரேட்டிங் கிளாண்ட் இருக்குது. அந்த ஆயில் செக்ரேட்டிங் கிளாண்டோட செக்ரேஷன், அந்த சீபம்ங்கிற செக்ரேஷன் வந்து அந்த ஸ்கின்ல இருக்கிற துவாரங்கள் வழியாக தான் வருது. முடி எந்த துவாரம் வழியாக வருதோ அதே துவாரம் வழியாக தான் அந்த ஆயில் செக்ரேஷன், சீபம்ங்கிற செக்ரேஷனும் வருது. அந்த சீபம்ங்கிற செக்ரேஷன் வெளியில் வர முடியாமல் தோலில் இருக்கிற இந்த துவாரம் அடைபட்டு போச்சுன்னா அது பிம்பிளாக டெவலப் ஆகுது. அது நம்ம ஆக்னின்னு சொல்கிறோம். அது வந்து இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபாலிகுலைட்டிஸ் தான், ஒரு ஆயில் ஃபாலிகுலைட்டிஸ் தான். ஸோ கண்ட க்ரீம் எல்லாம் போட்டு, மேக்கப்லாம் போட்டு, சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு ஸ்கின்ல இருக்கிற துவாரங்களை இப்போ நம்ம மூடி வச்சுருந்தோம்னா தான் பிம்பிள்ஸ் ரொம்ப வரும். சன்ஸ்க்ரீன் போடணும்னு நீங்கள் இப்போ அப்புறம் போடணும்னா சன்ஸ்க்ரீன், அதுக்கு தான் நான் சொன்னேன், சன்ஸ்க்ரீன் போடுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தான். ஸோ வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆயில் செக்ரேஷன், வேர்வை செக்ரேஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கனால ஸ்கின் போர்ஸை நம்ம ஓப்பனாக வச்சுருக்கணும். ஸோ அதில் நம்ம அந்த ஸ்கின் போர்ஸை க்ளோஸ் பண்ணாத அளவுக்குள்ள சன்ஸ்க்ரீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஆக்னி ப்ரோன்னு ஒருத்தங்களுக்கு ஆக்னி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா, அவங்க அந்த டைமில் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் இன்னும் அதிகமாகும். ஸோ வயசான பிறகு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். சில ஃபேஸ் வாஷஸ்லாம் வந்து இந்த மாதிரி டேன் போகிறதுக்குன்னு ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குது, பிம்பிள் போகிறதுக்குன்னு சில ஃபேஸ் வாஷ் இருக்குது, அந்த மாதிரி பயன்படுத்த. ஃபேஸ் வாஷ் இப்போ எப்படின்னா, அந்த ஸ்கின்ல இருக்கிற துவாரங்கள் வந்து அடைபட்டு போகிறதுனால தான் ஆக்னி வருதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கின் மேலே இருக்கிற ஸ்கேல்ஸை ரிமூவ் பண்ணி அந்த போர்ஸை ஓப்பன் பண்ணுது. ஸ்கின்னை நல்லா ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணும்போது செக்ரேஷன் வெளியில் வந்த உடனே அந்த ஆக்னி வரது குறையும், பிம்பிள்ஸ் வரது குறையும். ஸோ அப்படி தான் ஃபேஸ் வாஷ் வந்து ஹெல்ப் பண்ணுது. பட் ஃபேஸ் வாஷ் போட்டால் பிக்மெண்டேஷன் போயிடும், ஃபேஸ் வாஷ் போட்டால் அது ஒரு சர்வரோக நிவாரணம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க ஆவி பிடிக்கிறது. இப்போ நீங்கள் போர்ஸ் ஓப்பன் ஆகிறதா சொல்கிறேன், ஆவி பிடிக்கிறது வந்து ஹெல்ப் பண்ணுமா அந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல அந்த இதை ஓப்பன் பண்ண? ரீசெண்டாக ஒரு பையன் ஆவி பிடிச்சி அந்த வெந்நீர் மேலே கொட்டி உடம்பு பூரா வெந்து போச்சு. நிறைய கேஸ் கேள்விப்படுறேன்.
ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் சில டாக்டர்ஸ் வந்து இப்போ பாப்பாக்கெலாம் வந்து மூக்கு இதாக இருக்கிறதால நீங்கள் காலைல ஆவி ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணலாம். அதுக்கான ப்ராப்பர் டிவைஸோட பண்ணணும். அதை வந்து நம்ம பெரிய அண்டால வச்சு அப்படியே ஒரு போர்வையை போட்டிக்கிட்டு பயங்கரமான மெத்தட்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு ப்ராப்பர் ஸ்டீம் இன்ஹலேஷன் டிவைஸ் இருக்குது. அதுவுமே வந்து திடீர்னு வெடிச்சிடாமல் கொண்டாமல் இருக்கணும். ப்ராப்பராக அது யூஸ் பண்ணி அது ஒரு மானிட்டர்டாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே போய் நம்ம அந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் வச்சுக்கிறது நல்லது. நம்ம வீட்டில் பண்ணால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பண்ணணும். நிறைய தீக்காயங்கள் வரதால் நீங்கள் சொல்கிறீங்க பார்க்குறீங்க. இப்போ மூஞ்சிலாம் வெடிச்சிருது. இந்த பியூட்டி பார்லரில் வந்து ஆக்னியை ரிமூவ் பண்ணுறேன்னு ஸ்டீம் போட்டு நிறைய பேர் அது கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடிலாம் மூஞ்சி வெந்து போயெல்லாம் வந்திருக்காங்க. ஓ, ஆனால் அதனால் கூட பிளாக் ஆகும்னு கூட சொல்லியிருக்கீங்களா நீங்கள்? ரொம்ப அது இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் என்ன வேணால் நடக்கலாமே. அந்த வெந்து போனதுக்கப்புறம் போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அதில் வந்து ஸ்கின் கருத்து போகலாம். ஸோ இதுக்கு இந்த விஷப்பரிச்ச விபரீத விளையாட்டெல்லாம் அது ப்ராப்பராக மானிட்டர்டாக பண்ணுறது நல்லது. இப்போ ஆக்னி வந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணால் போதும். ஆயில் செக்ரேஷனை குறைக்கணும், அந்த ஆக்னியில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய இருக்குது. இப்போ ஆயில் செக்ரேஷனை அளவுக்கு அதிகமான ஆயில் செக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாத்திரைகள் வந்துருச்சு இப்போது, ஐசோட்ரெட்டினாயின்னு. அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஆயில் நம்ம உள்ளே எடுத்துக்கிறது சொல்லலையா? அதனால் கிடையாது. ஆயில் செக்ரேஷன்னா நாங்கள் சாப்பாட்டில் ஆயில் குறைச்சிக்கிறது. அப்போ அதுக்கு சம்மந்தமே இல்லை. சாப்பாட்டில் ஸ்வீட்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து ஆயில் செக்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் யார் அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் இந்த செபேஷியஸ் செக்ரேஷன், சீபம் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டடியில் வந்து சீபம் செக்ரேஷன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த கொலஸ்ட்ரால்னால அது கூட உணவுனால வர்ற கொலஸ்ட்ராலோ உணவுனால வர்ற சீபமோ கிடையாது. ஜென்ரலாகவே கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சீபம் செக்ரேஷன் அதிகமாக இருக்கலாம். ஹைப்பர் கொலஸ்ட்ரலிமியான்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபெமிலியல் ஹைப்பர் ட்ரைக்ளிசரைடிமியா, ஹைப்பர் கொலஸ்ட்ரலிமியா, இவங்களுக்கு சீபம் செக்ரேஷன். ஃபைன் டாக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஹேர் சம்மந்தமாக நிறைய இந்த ஸ்கின் பற்றி, நெயில் பற்றி, ஸ்கின் கேன்சர்ஸ் பற்றிலாம் நிறைய டீட்டெயிலாக பேசணும். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ஜாலியாகவும் இருந்தது. ஹோப் இந்த எபிசோடும் பீப்புள் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் இன்னும் கமெண்ட்டில் போடுங்க, நம்ம இன்னொரு எபிசோட் கூட பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஃபார் யுவர் டைம். நன்றி.